ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து சிம்பிளான டிஷ் தான். ரைஸ் வச்சுட்டு ரசம் வச்சுட்டு அப்படியே வந்து பீக்கங்காய் முட்டை. நம்ம வீட்டில் பீக்கங்காய் வாங்கினா ஒன்று கூட்டு வைப்போம். ஆல்வேஸ் வந்து இந்த முட்டை போட்டு பீக்கங்காய் செய்கிறது ரெண்டுமே ஃபேவரட் தான். நான் வந்து வீட்டில் வந்து காலையில் போனால் நைட்டுக்கு தான் டின்னருக்கு தான் வந்து அப்பா அக்கா வருவாங்க. லஞ்சுக்கு நம்ம மட்டும்தான் 2 பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீட்டில் ஆள் இருந்தால் கொஞ்சம் ரைஸ் சாப்பிட்ருவாங்க. அதனால் நம்ம சப்பாத்தி தோசையாக சாப்பிட்றது. இப்போ நான் ஒரு கை தான் அளந்து போட்டாலும் தம்பி சாப்பிட போக மிச்சம் இருந்துருது. அதனாலே 4 நாள் வந்து ரைஸ் தான் எடுத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அதை எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பீக்கங்காயெல்லாம் வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், பட்டை மிளகாய், கருவேப்பிலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து 2 முட்டையை உடச்சி விட்டேன். மிளகுத்தூள்லாம் போடுவாங்க. நான் தம்பி சாப்பிட்றதுனால பெப்பர் மட்டும் போட்டுட்டேன். பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் ரசத்தோட முட்டையை வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். டயட்னால வந்து ஊறுகாய் பக்கம் போகல. தம்பி ஊட்டிட்டு நானும் மிச்சம் இருந்த சாதத்தை அப்படியே போட்டுட்டு இதை வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.